திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் புகுந்த மர்ம நபர்கள் காவல் நிலையத்தை தாக்கி சூறையாடியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து தனது அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அந்த காவல் நிலையத்தை பார்வையிட சென்றபோது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். காவல் நிலையத்தையே காக்க முடியாத திமுக ஆட்சி எப்படி மக்களை காக்கும் என்று வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி, காவல் நிலைய தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.